இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ ஹலோ, பேசுறது பாரதியா? ஆமா, நீங்க? இங்க பாரு, நான் சொல்ல போற விஷயத்த அமைதியா கேளு. உடனே கத்தக்கூடாது, டென்ஷனும் ஆகக்கூடாது. என்ன விஷயம் சொல்லுங்க. உன் பொண்ணு தமிழ நாங்க தான் கடத்தி வச்சிருக்கோம். கத்திராத பாரதி, இத பத்தி யார்கிட்டயாவது சொன்ன தமிழ கொன்றுவோம். பாரதி, யார் போன்ல? என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார், பேங்க்ல இருந்து பண்றாங்க, ஹோல்டில் போட்டிருக்காங்க. ஓ, ஓகே. குட் பாரதி, நல்லா சமாளிக்கிற. இங்க பாரு, எங்களுக்கு நீயோ இல்ல தமிழோ தேவை கிடையாது. உங்களை கஷ்டப்படுத்தணும்னு எங்களுக்கு நோக்கம் கிடையாது. எங்களுக்கு ஆதி அசிங்கப்படணும். ஆதி எங்க பிசினஸ்ல கொஞ்ச நாளாவே ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கான். அவனை காலி பண்ணணும். எங்க கம்பெனிக்கு கிடைக்க வேண்டிய ஷேரையும் அவன் வாங்கிக்கிட்டான். அதனால எங்க பாஸுக்கு பெரிய அவமானம் ஆயிடுச்சு. அதுக்கு பழிக்கு பழி வாங்கணும். அதனால ஆதி எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படணும். அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மித்ராவோட அண்ணனை தான் கடத்தலாம் நினைச்சோம். நீ ஆதிக்கு ரொம்ப க்ளோஸ் ஆமே, அதனாலதான் உன் பொண்ணை கடத்திட்டோம். ஆதி அங்க வந்திருக்கிற எல்லார் முன்னாடியும் கண்டிப்பா அசிங்கப்படணும். அதுக்கு ஆதி உன்கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான்னு அவனை நீ அவமானப்படுத்தணும். நீ அவனை ஸ்டேஜ்ல வச்சு அறையணும். என்ன பேசுறீங்க? என்னால அப்படிலாம் பண்ணவே முடியாது. ஓஹோ, உனக்கு உன் பொண்ணை விடவும் அவ உயிரை விடவும் அவ உனக்கு முக்கியமா போயிட்டானா? உன் குழந்தை உனக்கு உயிரோட வேணாவா? சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். இங்க பார், உனக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. உனக்கு உன் குழந்தை உயிரோட வேணும்னா ஆதி அவமானப்படணும். நான் மறுபடியும் கொஞ்ச நேரத்துல உனக்கு கால் பண்ணுவேன். நீ போனை எடுத்து நான் ஆதி அடிச்சிட்டேன்னு சொல்லணும். இல்லைன்னா உன் பொண்ண கொன்னு போட்டுருவேன். இதுல எது பிளான் பண்ணணும்னு நினைக்காத. ஏன்னா எங்க ஆளு ஒருத்தன் அங்க இருக்கான். நீ என்ன பண்றேன்னு எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். புரியுதா? உனக்கு புரியும் நினைக்கிறேன். ஜாக்கிரதை. பாரதி, யார் தான் போன்ல? என்ன பேசுனாங்க? என்னாச்சு? ஏன் அப்படி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார்,